Social Talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சோஷியல் டாக்ஸ். இன்றைய சோஷியல் டாக்ஸில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டடியிங் மெடிசன் இன் லண்டன் யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். லண்டனில் 6th ஃபார்ம் அதாவது இயர் 13 முடித்து மெடிசன் படிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எபிசோடை முழுமையாக கேளுங்க. எப்படி லண்டன் யூனிவர்சிட்டிஸை தேர்வு செய்வது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட், யூகாஸ் மற்றும் இன்டர்வியூ ப்ராசஸ் குறித்த தன்னோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க ஜெயலக்ஷ்மி சுதர்ஷன். இப்போ அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். ஹலோ ஜெயா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Hello Bharati, hello friend. ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஜாயின் டுடே. உங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷனில் இருந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். Thank you. Yeah. I am Jaya. நான் வந்து யூகேக்கு 2005 ஜூலையில் வந்தேன். My daughter was just 1.5 years old அப்போ வந்தபோது. ஸோ இங்கே வந்து எல்லாமே நியூ ப்ராசஸ், எதுவும் தெரியாது. என் பொண்ணு வந்து வாலிங்டன் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தா, இயர் செகண்டரி இது. தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி மெடிசனுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன ஏதுன்றது. திஸ் டாக் ஆக்சுவலி ஸ்டார்டட் டு பி ஹானஸ்ட் மச் அஹெட் ஆஃப் GCSE. இன் சென்ஸ் லைக் அவங்க வந்து இயர் 9, GCSE இயர் இஸ் 11, இயர் 9 இயர் 10லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கூல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஷேடோ கேட்பாங்க. வாட் இஸ் அ ஒர்க் ஷேடோனா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒர்க் ஷேடோக்கும் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களை சின்ன சின்ன வேலைகள் செய்ய விடுவாங்க. ஒர்க் ஷேடோவில் யூ ஜஸ்ட் ஃபாலோ சம்படி. தேங்க்யூ. அடுத்ததாக மெடிசன் ஃபீல்டில் early ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு மெடிக் சொசைட்டி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், வாலண்டியரிங் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்? லண்டனில் வந்து ஒரு மெயின் திங் மெடிக் போர்ட்டல் பாருங்கள். மெடிக் போர்ட்டல்ன்றது யூகேயோடைய எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெடிக் போர்ட்டலில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மெடிக் போர்ட்டலில் பார்த்தபோது அதில் ஒய் மெடிசன் இஸ் மெடிசன் ரைட் ஃபார் மீ அப்படின்னு ஒரு கேட்டகரியில் வி செக். அதில் அவங்க ஒரு கோர்ஸே கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் அ பே கோர்ஸ். வி பெய்ட் அரவுண்ட் ஐ திங்க் அரவுண்ட் £200 or something per day for that matter. It is quite expensive but it was very helpful. அப்படி போகும்பொழுது நிறைய லண்டன் அந்த கோர்ஸில் வந்து 2-day கோர்ஸு. அந்த கோர்ஸில் அக்ராஸ் யூகே யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அங்கே இருந்த டாக்டர்ஸ் அவங்களாமும் வந்து பேசினாங்க. அப்போ பேசும்போது அவங்க வந்து மெடிசன் ரைட் ஃபார் யூன்றதை நிறைய குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் they will even given an opportunity to do CPR on dummy, ஃபர்ஸ்ட் எய்ட், அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான இதெல்லாம் கொடுக்கும்பொழுது தட் கைண்ட் ஆஃப் பில்ஸ் அப், திஸ் சீம்ஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தோன்றுறது. இன்னொன்று மெடிசன்னா என்ன, அதோடைய லாங் ஜெஸ்டேஷனல் இயர்ஸ், பிகாஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி அ லாட். இட்ஸ் நாட் வெரி குவிக் அண்ட் ஈஸி அப்ரோச் இல்லை. இட்ஸ் அ லாங் கரியர் பாத். அது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மோல்ட் பண்ணுற மாதிரி அதில் சொன்னாங்க. இஃப் எனிபடி இஸ் இன் டைலமா, என் பொண்ணு மாதிரி யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஐ வுட் pretty much recommend you guys to send them. ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா திஸ் இஸ் நாட் ரைட் ஃபார் மீன்னு திங்க் பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு gives you a first hand experience whether it is good for you or not. So that's the first step. அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. இன்ஃபேக்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லும்பொழுது ஐ வுட் சே ஈவன் 1 year 2 year ahead of the time. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வைட்டல். ஓகேல நிறைய ட்ரை பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நெய்தர் மீ நார் மை ஹஸ்பண்ட் ஹஸ் காட் எனி மெடிக்கல் பேக்ரவுண்டு. கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சடன்லி we thought when we went to India அந்த ஹாலிடே, அதாவது GCSE இயர், அது GCSE இயரில் அந்த ஹாலிடேக்கு போகும்போது ஒன் ஆஃப் மை கசின் இஸ் அ டாக்டர் இன் இந்தியா. இது நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இங்கே கிடைக்கலனாலும் இந்தியாவில் நீங்கள் ஹாலிடேக்கு எப்படியாவது போகும்போது ஒரு 1 week உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், தே மே பி GP, தே மே பி ஹாஸ்பிட்டல், எனிதிங் கிடைச்சதுன்னா அனுப்பி விடுங்க குழந்தைங்களை. 1 week let them go as a 1 week let them go as like a work shadow மாதிரி. Of course you will not be allowed to touch anything, but ஒரு work shadow மாதிரி பண்ணுங்க. அது 2 things. ஒன்று வந்து வாட் இஸ் இட் டு பி லைக் அ டாக்டர்னு குழந்தைங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து இட்ஸ் அ கிரேட் திங் டு மென்ஷன் அண்ட் டாக் அபவுட் இந்த இன்டர்வியூ. ஸோ இட் வாஸ் ரியலி அன் ஐ ஓப்பனர். அது திடீர்னு தோணி தான் அது அனுப்பிச்சோம். அங்கே போய் அவள் வந்து
என்னுடைய கசின் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே டாக்டர்ஸ் இருந்தனால அவங்க 2 பேரோட ஹாஸ்பிட்டல்லையும் ஷேர் பண்ணி ஒரு 5 days 2.5 days here 2.5 days தேர்ன்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டுலேயும் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஷரை காமிச்சாங்க. அண்ட் தட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் திருப்பி யூகேக்கு வந்த பிறகு யூகேல வந்து இயர் 11 இருக்கும்பொழுது தென் வி ஸ்டார்டட் ஸ்லோலி அப்ளையிங்க. அப்போ இங்கே செயின்ட் ஹீலியஸ் அண்ட் எப்சம் ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் அதில் வந்து போர்ட்டர் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. எப்சம் ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அதெல்லாம். அப்போ அங்கே போகும்பொழுது அங்கே இருந்த ஒன் ஆஃப் த இந்த சமையல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெரி வெரி நைஸ் நர்ஸ் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ நர்ஸ் அண்ட் ஷீ செட், ஓ இஃப் யூ மெடிசன் தட் யூ வாண்ட் டு அப்ளை, இஃப் திஸ் இஸ் வாண்ட் யூ வாண்ட் டு டூ, ஐ வில் கிவ் யூ அ பெட்டர் ரோல்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அவங்க ரோலை மாற்றி கொடுத்தாங்க. நீ போர்ட்டர் ஜாப் பண்ணு, தட் இஸ் ஃபைன், பட் போர்ட்டர் ஜாபை விட ஜெரியாட்ரிக் இதில் வந்து ஓல்டு பீப்புள்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு வேணும், அவங்கெல்லாம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே போய் பேசுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதுதான் அவளுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சுது. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வாலண்டியரிங் அதுலேயே கிடச்சிது. இதை அவள் பண்ணதுனால அதுலேயே கிடச்சிது. ஸோ ஒரு 3 monthsக்கு because we went to Epsom Hospital and we were given an option to go to St. Helios, which was very helpful because St. Helios is very nearby to us. So St. Helios Hospital ஒரு 3 months every Friday 2 hoursக்கு she went. அந்த மாதிரி ஒரு 3 months கரெக்டாக போகும்போது அதில் வந்து ஒரு நாள் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்வேரியபிளி ரொம்ப ஓல்டு பீப்புள், அவங்க கூட சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. தட்ஸ் ஃபைன். சம்டைம்ஸ் அவங்களுக்குலாம் டின்னர் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவா. பட் தட் இஸ் வேர் ஷீ லேர்ன்ட் எப்படி இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸு, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன டைமில் டாக்டர்ஸ் வந்து திடீர்னு பேசுவாங்க, ஈவன் தோ இவங்கெல்லாம் இருந்தால் கூட அவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் சீயிங் ஆல் திஸ் இட்ஸ் ஜஸ்ட் வெரி வைட்டல். அண்ட் அது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஹாஸ்பிட்டலோட டைமிங்கும் டிஃப்ரெண்ட். இந்த டைம் நம்ம ஒரே மாதிரி கிடையாது. இப்போ 11+னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எக்ஸாம் அந்த மாதிரி கிடையாது. இது யூ ஹாவ் டு சி உங்களுக்கு எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்ன டைம் கிடைக்கிறதோ அதுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் டிசைட் பண்ணுறீங்க. அடுத்தது அதுக்கான ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், வாலண்டியரிங் ஆர் ஒர்க் எக்ஸ்போஷர் ஆர் ஒர்க் ஷேடோ, இது 4த்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு டெஃபினட்டாக. நெக்ஸ்ட்டு A-level சப்ஜெக்ட் செலெக்ஷன் அண்ட் யூகேட் ப்ரிப்பரேஷன் பற்றி ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸோ A-levelsல பார்த்தீங்கன்னாக்க கம்பல்சரி இந்த ஊரில் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். பயாலஜி கூட வந்து சில யூனிவர்சிட்டிஸில் பயாலஜி மஸ்ட்னு சொல்கிறாங்க, சில யூனிவர்சிட்டிஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இஸ் அ மஸ்ட். தேர்ட் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் வாட் எவர் சப்ஜெக்ட் யூ ஆர் குட் அட் இட். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லண்டன் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து A கேட்குறாங்க. ஸோ யூகேட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இப்போ ஜூலையில் எக்ஸாம் ஒரு ஆகஸ்டில் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அந்த இயர் ஜனவரியிலேருந்து யூகேட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். தட் இஸ் த ரைட் டைம். ரொம்ப ஏர்லியாக ஆரம்பித்தாலும் பசங்களுக்கு வந்து அப்போ A-levelsல ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ பேரலாக பண்ணணும். அவங்க A-levelsக்கு வந்து பேரலாக A-level ப்ரிப்பரேஷனும் பண்ணணும், யூகேட் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ஸோ யூகேட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இட்ஸ் க்ளோரிஃபைட் 11+ ப்ளஸ் இந்த சிச்சுவேஷனல் ஜட்மெண்ட். அந்த சிச்சுவேஷனல் ஜட்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கல் மெடிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில். ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னாக்கா, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, ஒருத்தர் நீ மட்டும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு, பாக்கி பேரெல்லாம் வந்து அவங்க இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்காங்க, எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் பிளானிங் ஃபார் அவுட்டிங் ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வாட் டு பி யுவர் இது. அது ஒரு 4 க்ளோசஸ்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அதில் வந்து 2 ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், இன்னும் 2 ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதை எலிமினேட் பண்ணுறது தான் இதில் சேலஞ்சு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. யூகேட் புக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும். கோர்சஸ் இருக்குது யூகேட்டுக்கு. கேப்லன் ஆஃபர்ஸ் வெரி குட் கோர்ஸ் யூகேட்டுக்கு. என் பொண்ணு கேப்லனில் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டா, இட்ஸ் லைக் 3 days ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி எடுத்துட்டா. தென் தே ஆல்சோ கிவ் யூ ஆன்லைன் எக்ஸாம்ஸ், டைம்டு எக்ஸாம்ஸ் வந்து தே கிவ் யூ. ஸோ அதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இஃப் ஐ மே டெல், பட் யூகேட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அந்த நேரத்தில் தோணணும், 11+ மாதிரி தான் அது. அந்த நேரத்தில் தோணணும், கரெக்டாக பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீடு அந்த அக்யூரசி இம்பார்ட்டன்ட். தேங்க்ஃபுல்லி நோ நெகட்டிவ் மார்க்கிங், பட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆன்சர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் த கிவன் டைம் ஃப்ரேம். அதனால ப்ரிப்பரேஷன் இஸ் வைட்டல்.
ஸோ யூகேட்டில் வந்து நல்ல ஸ்கோர் தட் டிட்டர்மைன்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் லண்டன் யூனிவர்சிட்டிஸ்க்கு டெஃபினட்டாக யூகேட் ஸ்கோர் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் திங். சம்டைம்ஸ் ஏ லெவல்ஸில் மார்க் அதிகமாக இல்லைனா கூட யூகேட் எக்ஸாமில் நல்ல மார்க் இருந்ததுன்னா லண்டன் யூனிவர்சிட்டிஸ் கிவ்ஸ் அ வெயிட்டேஜ் ஃபார் தட். அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ லண்டன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதனோட என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ as I said, லண்டன் யூனிவர்சிட்டிஸ்னால் லண்டனில் வந்து டூட்டிங் சென்ட் ஜார்ஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் லண்டன், இது 4 தான் கோர் லண்டன் யூனிவர்சிட்டிஸ். Apart from Tooting St. George, UCL, Imperial College, King's College of London, there is one other university. It's called Queen's Medical University, otherwise BART, BART அப்படி சொல்லுவாங்க. அதாவது பார்ட்னானது Bartholomew Hospital வந்து became BART. So it's also quite famous. This hospital is based in Whitechapel. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி டாப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் அ ரிசர்ச் சென்டர் ஆஸ் வெல். ஸோ லண்டனில் மொத்தமாக 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தட் கிவ்ஸ் அ குட் ஆப்ஷன். ஏன்னா ஒரே ஊரில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் 5 யூனிவர்சிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிக் டிஃபரன்ஸ் என்னன்னா டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நாட் ஜஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இட்ஸ் அ பயோ யூனிவர்சிட்டி. அதாவது எனிதிங் ரிலேட்டட் டு லிவிங், மேபி பயோ சயின்ஸ், biomedicine, biochemistry, or physiotherapy, dentistry, or the MBBS course, இதெல்லாம் டூட்டிங் சென்ட் ஜார்ஜில் கொடுப்பாங்க. டூட்டிங் சென்ட் ஜார்ஜில் போய் நம்ம எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். திஸ் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் யூனிவர்சிட்டி. பர்ஹாப்ஸ் லைக் இந்தியாவில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மாதிரி இது மட்டும்தான் யூகேல எக்ஸ்க்ளூசிவ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. பாக்கி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் எல்லா கோர்சஸும் இருக்கும். இப்போ நீங்கள் யூசிஎல்ஓ, இம்பீரியல், கிங்ஸ் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அ கேம்பஸ் யூனிவர்சிட்டி. வென் ஐ சே இட் இஸ் நாட் அ கேம்பஸ் யூனிவர்சிட்டி, உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி இப்போ மெடிசன்னா 5 வருஷமும் ஒரே இடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வருவோன்ற மாதிரி இருக்காது. ஸோ தட் இஸ் த பிகஸ்ட் டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் பண்ணீங்கன்னா 5 இயர்ஸும் நீங்கள் டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் போயிட்டு வருவீங்க. அங்கேயே தான் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் நடக்கும். பட் ஐ நோ தட் ஃபார் தட் மேட்டர் டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் ஹஸ் காட் அஃபிலியேஷன் டு அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அந்த அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கிளினிக்கல் இயர்ஸில் 1 or 2 டேஸ்க்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி இருக்குது. வெராஸ் இப்போ யூசிஎல் ஆர் இம்பீரியல் ஆர் கிங்ஸ் காலேஜ் அவங்களது வந்து இட் இஸ் ஸ்கேட்டர்ட் அக்ராஸ் லண்டன். யூசிஎல்லாக இருக்கட்டும், இம்பீரியலாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவல் தான். ரெண்டுமே மோஸ்ட் அகாடமிக் பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இது ரெண்டுமே ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். வென் ஐ சே ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், இந்த யூனிவர்சிட்டிஸில் ரிசர்ச் சென்டர்ஸும் இருக்கும். இப்போ டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து கிளினிக்கல்ஸ் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல், ஏஎன்டி அப்படி இருக்கும். யூசிஎல், இம்பீரியல், கிங்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். அவங்க வந்து நாட் ஜஸ்ட் கிளினிக்கல், இது இல்லாமல் அதை தான் தட் மெடிக்கல் ரிசர்ச்சோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஹார்ட்டுக்கோ நியூரோக்கோ எதுக்கு வேணால் ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து கிங்ஸ் ஆர் இம்பீரியல் அண்ட் யூசிஎல்ல வந்து 6 years கோர்ஸ். கிங்ஸ், டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் இஸ் 5 years கோர்ஸ். ஸோ 6 years கோர்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா யூசிஎல்லையும் சரி இம்பீரியல்லையும் சரி யூ கெட் டூவல் டிகிரி. ஒன்று வந்து பிஎஸ்சி ஆனர்ஸ்ன்னு கொடுப்பாங்க, இன்னொன்று எம்பிபிஎஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ யூ கெட் பிஎஸ்சி ஆனர்ஸ் அண்ட் எம்பிபிஎஸ். ஸோ இயர் 1, இயர் 2 இஸ் கிளினிக்கல், இது நான் கிளினிக்கல் இயர்ஸ். அதாவது மெடிக்கல் ரிலேட்டடான அத்தனை தியரிட்டிக்கல் பார்ட்டை யூ வில் கம்ப்ளீட் இட் இன் இயர் 1 and year 2. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங். இயர் 3 இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட். நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் அந்த இயர் 3ல. ஜென்ரலி பீப்புள் டென்ட் டு டூ சம்திங் ரிலேட்டட் டு மெடிசன் பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு பின்னாடி ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பட் நாட் நெசசரி. சம் பீப்புள் வில் கோ அவுட் அண்ட் டூ ஃபைனான்ஸ் ஆஸ் வெல் அட் தட் டைம். இட்ஸ் அப் டு தட். அது வந்து இயர் 3. இயர் 4, 5 ரெண்டும் வந்து கிளினிக்கல் இயர்ஸ். அதாவது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் பேஸ்டு தான். இப்போ அஃப்லைட் இப்போ என் பொண்ணு இயர் 4ல் இருக்கா. ஷி நெவர் கோஸ் டு யூனிவர்சிட்டி. ஷி ஆல்வேஸ் அவளுடைய லெக்சர்ஸ் எல்லாமே கூட ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும். இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டலோட நீங்கள் அஃபிலியேட் ஆகிருக்க மாட்டீங்க. யூ வில் பி இன் அ ரொட்டேஷன் பேசிஸ். இப்போ இந்த வருஷம் வந்து விட்டிங்டன் ஹாஸ்பிட்டல் இஸ் அ மெயின் ஹாஸ்பிட்டல். பட் ஹேவிங் செட் தட் சில கப்புள் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு 2 months வந்து ஷி வில் ஹேவ் டு கோ டு ராயல் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் பார்னட் ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க. இதை தவிர்த்து கம்பல்சரி ஜிபி பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். எவ்ரி மந்தில் 2 நாள் வந்து ஜிபி பிளேஸ்மெண்ட்டுன்னு. அது வந்து எந்தெந்த ஜிபிஸ் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலோட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து இந்த பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறேன்னு அந்த மாதிரி இதுக்கு அனுப்புவாங்க. ஸோ இவளுக்கு வந்து இவளோட ஜிபி பிளேஸ்மெண்ட் இஸ் இன் ஹெண்டன். ஸோ அதனால் ஷி வில் கோ டு ஹெண்டன். ஸோ இது வந்து கம்பல்சரி யூ ஹாவ் டு கோ. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இயர் 4 and 5 கம்ப்ளீட்லி பிளேஸ்மெண்ட்ஸ். இயர் 6 இஸ் யூ ஹாவ் டு பி வர்ச்சுவலி ஃபங்க்ஷனிங் லைக் அ டாக்டர். Even though you don't have responsibility, you become like a full-fledged doctor. You
expectation is you are going to perform like that. And year 6 வந்து மார்ச்லயே அரௌண்ட் மார்ச் ஏப்ரல்ல மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். இந்த எக்ஸாம்ஸோட இயர் 6ல வந்து மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, MLE இங்கே சொல்லும்போது. அந்த MLE எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு தென் யூ கெட் யுவர் மெம்பர்ஷிப் வித்தின் MBBS மெடிசன் மெம்பர்ஷிப் கிடைக்கும். தென் யூ கெட் யுவர் டிகிரி. திஸ் இஸ் ஹவ் திஸ் ப்ராசஸ் ஒர்க். ஸோ நீங்கள் யூகாஸ் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ வில் ஹேவ் டு பி வெரி ஷுர் ஆன் வாட் யூ வாண்ட் டு அப்ளை. அப்போ நீங்கள் மெடிக் போர்ட்டலில் இந்த யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன பாருங்கள். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் UCLக்கு வந்து A*A*A இருக்கணும், அது வந்து A லெவல்ஸ் எக்ஸாம்பிள். யூகேட்டில் அவங்களுடைய ஸ்கோர் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் 250 or 240 வாட் எவர் தட் இஸ், அந்த ஸ்கோர் சொல்லுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸில் எப்படின்னாக்க அதாவது யூகேட்டில் நான் சொன்ன மாதிரி 4 செக்ஷன் இருக்குது. ஒன்று வெர்பல், ஒன்று வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மாதிரி, சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட், இன்னொன்று நான் வெர்பல் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனையும் பாஸ் பண்ணணும், டெஃபினட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சில யூனிவர்சிட்டி சொல்லும். சில யூனிவர்சிட்டி சொல்லும் ஓவராலாக வந்து எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே இருந்ததுன்னா தட் இஸ் ஃபைன். சில யூனிவர்சிட்டிஸ் சிச்சுவேஷனல் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து மினிமம் 2A அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேங்கிங் இருக்குது, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோடைய ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் அந்த மெடிக் போர்ட்டலில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஜென்ரலாக லண்டன் யூனிவர்சிட்டிஸ் வந்து தே ட்ரை டு கெட் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா டெசைல் வந்து 8, 9 அந்த லெவலில் கேட்குறாங்க. 7, 8, 9 7 இஸ் லீஸ்ட்டு, 9 வில் பி டாப், அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த டெசைலில் இருக்கணும்னு பார்க்க. நெக்ஸ்ட்டு எப்படி யூகாஸ் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போம். And then personal statement is very very vital. This personal statement is what is actually telling the university why you want to do medicine. நீங்கள் என்னெல்லாம் அதுக்காக பண்ணியிருக்கீங்க, அந்த மெடிசன் படிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. I would tell you you should be thorough with your personal statement. உங்கள் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் யூ. எதனால் உங்களை எடுக்கணும் அப்படின்றத வந்து யூ வில் ஹேவ் டு டெல் தட். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படிலாம் பண்ணீங்கன்றதெல்லாம் அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுவீங்க. அண்ட் அஸ் ஐ செட் கேப்லன் யூகேட் மட்டும் கொடுக்கல, கேப்லனில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் யுவர் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ரிவ்யூ. நீங்கள் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்ட பிறகு அதை வந்து ஒரு ப்ராப்பராக குவாலிஃபைட் பீப்புள் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா இந்த பர்டிகுலர் இது வந்து இட் டசன்ட் கோ வெல், இல்லைனா அவங்களே அதில் கேள்வி கேட்பாங்க உங்களால் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சர் கொடுக்க முடியலைனாக்க தென் தே வில் ஆஸ்க் யூ டு சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இதை தவிர்த்து ஸ்கூல்ஸ்லேயும் வந்து தே வில் கிவ் யூ வெரி குட், ஜென்ரலாக ஸ்கூல்ஸும் ரிவ்யூ பண்ணும் உங்களுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில். அதை தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து யூ கேன் ஆல்சோ டெல் அபவுட் யுவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஐம் பிரிட்டி ஷுர் நிறைய பேர் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பர்டிகுலர்லி எப்போனாக்க உங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மார்க் லெவல் இருந்தீங்கன்னா யுவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கம்ஸ் இன் டு பிக்சர். அந்த டைமில் யூ கெட் அ நீஷ். அது மாதிரி ஒன்று. இன்னொன்று, medicine is a very long career path. It has got a lot to study, a lot to endure. இதெல்லாம் என்டியூர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனல் மைண்டுக்குள்ள ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான இது வேணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குது, தேர் கம்ஸ் யுவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஐ லைக் டு பியானோ எனக்கு பண்ண பிடிக்கும்னா நீங்கள் கேன் டெல், என்னால் பியானோ வந்து எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நான் வந்து பியானோ பண்ணுவேன். என் பொண்ணு டான்ஸ் பண்ணா, ஸோ அதனால் ஷி வாஸ் ஏபிள் டு டாக் அபவுட் டான்ஸ். மியூசிக், இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி ஆர்ட். அடுத்ததும் நான் புக்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க சில யூனிவர்சிட்டிஸில் வந்து அதை கொஞ்சம் இதுவாக பார்க்குறாங்க. ஏன்னா மெடிக்கல்லே நிறைய புக்ஸ் படிக்கிறேன், அதுக்கப்புறம் திருப்பி புக் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்லேயே எழுதலாம். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், உங்களுக்கு மெடிசன் படிக்கணும்னாக்க யூ நீட் அ வைடர் ஸ்டடி. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நீங்கள் யூகேஸ் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே பண்ணணும். இப்போ வந்து தெர் ஆர் சர்டன் குட் புக்ஸ். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து சில ரெக்கமெண்டட் புக்ஸ் வேர் breath becomes air, when breath becomes air அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக் படிக்க சொன்னாங்க. தென் வந்து the man who mistook his wife for a hat. இந்த நேம் எல்லாம் வந்து ரொம்ப அனாமலியாக இருக்கும். பட் இதெல்லாமே மெடிசனை பற்றி அதை பற்றி இருக்கிற ஒரு ரிலேட்டட் டாப்பிக்கான புக்ஸு. இதிலெல்லாம் வந்து
ஒரு வைடரான மெடிசன் பற்றியான ஒரு வைடர் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து அதாவது நீங்கள் யூகாஸ் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரிங்க. யூகாஸ் அப்ளிகேஷன் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு எண்ட் இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும். இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்டர்வியூ ப்ராசஸ். இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இன்டர்வியூ ப்ராசஸ் அகைன், இன்டர்வியூ ப்ளீஸ் செக் தி மெடிக் போர்ட்டல். ஒரு யூனிவர்சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். இப்போ வந்து பேனல் இன்டர்வியூஸாக இருக்கலாம், இல்லைன்னா MMI சொல்கிறாங்க, தட் இஸ் மல்டிபிள் மினி இன்டர்வியூஸாக இருக்கலாம். இது வந்து ஒரு கேம்பிள்ங்க. ஏன்னா இப்போ 11+ மாதிரி தான், இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ UCL பேனல் இன்டர்வியூ இருந்தது, இப்போ அது வந்து மல்டிபிள் மினி இன்டர்வியூஸ் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஸ்மால் டிஃபரன்ஸ். பேனல் இன்டர்வியூனா ஆஸ் அ நேம் சஜஸ்ட் 4 or 5 டாக்டர்ஸ் இல்லைனா அந்த கிளினிஷியன்ஸ் வாட் எவர் தே ஆர், அவங்க 5 பேர் சேர்ந்து பர்சனை இன்டர்வியூ பண்ணுவாங்க. தட் இஸ் பேனல் இன்டர்வியூ. மல்டிபிள் மினி இன்டர்வியூனா ஸ்டேஷனாக இருக்கும். ஒரு சே ½ an hour இன்டர்வியூனா இட் வில் பி ஸ்பிளிட் இன்டு லைக் 10. ஸோ 3 ஸ்டேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும். சில இதில் கேஸ் ஸ்டடி மாதிரியும் இருக்கும். அதாவது 4-5 பீப்புள் சேர்ந்து ஒரு பசில் போட சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ அது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருக்கீங்களா, அதாவது டாக்டராக இருக்கிறது யூ ஆர் நெவர் அ சிங்கிள் டாக்டர், யூ ஆர் ஆல்வேஸ் அ டீம். ஸோ அதனால் உங்கள் டீம் பிளேயிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக மல்டிபிள் மினி இன்டர்வியூவில் ஒரு செக்ஷனில் வந்து 4-5 பேராக சேர்ந்து ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இமேஜின், ரிமெம்பர் ஹியர், நீங்கள் அங்கே போகும்போது தான் உங்களுக்கு யார் பார்ட்னர்னு தெரியப்படும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ டீம் பிளே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு பார்க்கும்பொழுது as I said, first is be thorough with your personal statement. உங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க போகிறாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. அதை தவிர்த்து தேர் யூ கேன் கெட் தேர்ட் பால் கொஸ்டின்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என் பொண்ணு வந்து அவங்க வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில் நீ எதுக்கு இதில் UCL பண்ணியிருக்க, UCL வந்து லண்டன் குளோபல் யூனிவர்சிட்டி, இங்கே நிறைய காம்படிஷன் இருக்குமே, ஒய் ஹியர் ஒய் நாட் சம்வேர் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கேள்வி வரும்பொழுது யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கிவ் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர். ஆல்வேஸ் ரிமெம்பர், in an interview there is never a right or wrong answer. Okay, it is always subjective. அந்த இதில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம சொல்ல ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமோன்னு மட்டும் நினைக்காதீங்க. there is no right or wrong answer because you are not questioned technically. அதனால் நீங்கள் அதில் வந்து be very sure. It can be a curved ball question. அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நீங்கள் பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியாதுன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ be with a pleasant face. இதுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கூட வந்து ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நிறைய இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. Kaplan கோர்சஸில் தே ஹெல்ப் யூ வித் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு டைமும். அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் as I said, உங்களால் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னென்ன புக்ஸ் படிச்சிங்க அவங்க டெஃபினட்டாக கேட்பாங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் புக்கை சொல்லிங்கன்னா அந்த புக்கில் ஏன் பிடிச்சிருக்கு, எந்த டாபிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்படி இல்லைனா ஒரு பர்டிகுலர் அந்த புக்கில் ரொம்ப கோராக, ரொம்ப ரிசர்ச் பேஸ்ட், அகடமிக் பேஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதில் கோராக கேட்பாங்க. இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து பிரெத் பிகம்ஸ் ஏரில் வந்து அந்த புக்கை படிக்கிறவங்க லங்ஸை பற்றி அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க, எப்படி லங் டிட்டீரியேட் ஆகுதுன்னு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு. அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, அதையும் இந்த யூனிவர்சிட்டியும் ஒன்றால் லிங்க் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் கர்ட் பால் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அது இஸ் இன்னெவிட்டபிள். பட் எவ்வளோக்கு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள். அண்ட் தென் லண்டன் யூனிவர்சிட்டியில் அவள் சொல்லும்போது அவளுடைய ஒன் ஆஃப் த கொஸ்டின் வை லண்டன் யூனிவர்சிட்டி சொல்லும்போது அவள் வந்து UCL இஸ் அ குளோபல் யூனிவர்சிட்டி, இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அண்ட் லண்டன் as we all know is very multicultural, highly cosmopolitan. இங்கே ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் இல்லை, அக்ராஸ் குளோப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. லண்டன் has got unique set of problems in sense like லண்டனோட ஹாஸ்மா ரேட்ஸ் ஆர் மோர் தேன் எனி அதர் கண்ட்ரி சைடு. ஸோ அதனால் எதனால் அந்த மாதிரி இருக்குது, இங்கே பொல்யூஷன் ஜாஸ்தி பிகாஸ் ஆஃப் க்ரௌட் ஆகிடுது, சவுத் ஏஷியன் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இதை பற்றிலாம் பேச முடியணும். இல்லை ரோட்டில் திடீர்னு யாராவது ஒருத்தங்க மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் கொஸ்டின்ஸில் இது மாதிரிலாம் கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க, சடனாக கடகடன்னு அங்கே போய் கூட்டம் சேராமல் எல்லாரையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ரெக்கவரி பொசிஷனில் படுக்க வச்சு ஃப்ரெஷ் ஏரை வச்சு 999 கால் பண்ணுவோம். யூ மை திங்க் இட்ஸ் ஆல் சில்லி, பட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின். இது மாதிரிலாம் ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ மல்டிபிள் மினி இன்டர்வியூஸ் கேன் பி எனிதிங். ஓகே. அண்ட் பியூட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்லாம் இன்டர்வியூ லெவலில் கேட்குறது இல்லை. இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த திங் இஸ் சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. தென் ஒன் ஆஃப் தி கொஸ்டின் வாஸ் NHSல கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் வந்து இருக்குது,
அதை வந்து நீ எப்படி சால்வ் பண்ணுவேன்னு கேட்டாங்க. தட் வாஸ் ஒன் ஆஃப் தி அவுட் ஆஃப் பால் கேர்டு பால் கொஸ்டின் தான் சொல்லணும். ஸோ அப்போ வந்து அவள் இதுதான் சொன்னான், டெஃபினட்டாக இருக்குது, ஏன்னாக்கா இங்கே நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எல்லாருக்கும் இங்கிலீஷ் இஸ் நாட் த ஃபஸ்ட் லாங்குவேஜ். ஸோ அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, வெறும்னா என்ன சொல்கிறது, டாக்டர்ஸ்க்கு வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்ன்ற மாதிரி இருந்து இங்கே நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன் வந்ததுன்னா அப்போ வந்து கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருக்குது, அவங்களால யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது இன் தட் கேஸு. அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் வேணும், மோர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா பெட்டர். அந்த பர்டிகுலர் எத்னிக் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க டாக்டராக இருந்தேன்னா தே ஆர் மோர் லைக்லி டு அஃபிலியேட் themselves மோர் டுவர்ட்ஸ் them. ஏன்னா ஈச் ஒன்ஸோட ஜெனட்டிக் மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கிலீஷ்காரங்களுக்கு வர டிசீஸ் வந்து நம்மளுக்கு வரணுன்றது இல்லை. ஏஷியன் விமன்ஸோட மெனோபாஸ் ஸ்டார்ட்ஸ் ஏர்லியர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேச தெரியணும். அதனால தான் ஐ பிலீவ் தட் you need different type of people to become doctors. அதனால தான் இங்கே கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் இருக்குது. அதை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா, நான் ஐ am at least part of one of the ethnic minority doctor, I'll be able to better communicate with them and I would fix that அப்படின்னா. So that become a very valid answer. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதிர்பாருங்க. வெரி ப்ராக்டிக்கல், வெரி ஹைலி ப்ராக்டிக்கல் கொஸ்டின். ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை நல்ல தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு you will have to answer and try to attend at least 1 or 2 interview mock sessions. அது அப்ளை நீங்கள் கேப்லனில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க மார்க் செஷன்ஸு. ஐ நோ யூ ஹாவ் டு பே, பட் இட் இஸ் ஒர்த், டெஃபினெட்லி ஒர்த். நீங்கள் அதுக்கு பண்ணிங்கன்னா அப்போ அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, தென் யூ கேன் டூ. இந்த மல்டிபிள் மணி இன்டர்வியூஸில் as I said, ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து உங்கள் பர்சனல் கொஸ்டின்ஸ், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன சேலஞ்சஸ் இது பண்ணுவீங்க. See, when I say it is not always about, sometimes இப்படியும் கேட்பாங்க, உங்களுதுல எது வீக்னஸாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு சே சம்திங். அந்த வீக்னஸை கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாக உங்களால் சொல்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ், சில பேர் சொல்லுவாங்க, ஓ ஐ எம் வெரி இன்டெப்த் ஓரியன்ட், அதனால் எனக்கு நிறைய டைம் எடுக்கிறது. பட் தென் நான் எதையும் என்ன சொல்கிறது, நுனிப்புல் மேயிற மாதிரி பண்ண மாட்டேன். ஐ ஜஸ்ட் ரியலி கோ இன் டெப்த் ரிசர்ச் பண்ணுவேன். இதனால் டைம் எடுக்கிறது, தட் இஸ் மை வீக்னஸ். பட் ஆன் அ ஃப்ளிப் சைட் ஐ சி தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு டேக் அ கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் இட் அப்படிலாம் சொல்லணும். ஸோ திங்க் அபவுட் இட், ஹாவ் அ திங்க். வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி டின்னர் டைமில் இல்லை வாக்கிங் போகும்போது பண்ணும்போது அப்பா அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். குழந்தைங்க இப்படி இருந்தால் நீ எப்படி சொல்லுவேன், அதை வந்து அவங்க எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படியே ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். that would be one of the good technique நான் சொல்லுவேன். try to do that way. Even though interview itself is a generic process and they will ask generic questions, just be aware. ஏன்னா என்ன இப்போ வந்து நைஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூகே பொறுத்த வரைக்கும். அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸலன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அந்த நைஸ் கைட்லைன்ஸில் வந்து யூஸ்வலாக தே வில் கிவ் யூ லாட் ஆஃப் திங். அதை பேஸ் பண்ணி தான் NHS pretty much works. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நைஸ் கைட்லைன்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூகே பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த இது ஒபிசிட்டி குறைக்கிற ஜாப்ஸ் இருக்குது. தட்ஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அடிஷன் வேர் இஸ் பீன் மேட் அவைலபிள் via NHS. ஸோ இந்த மாதிரி be aware of what is the latest thing. And we also have like என்ன சொல்றாங்க, ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் ஹோம் டெஸ்டிங் கிட் ஃபார் பவல் கேன்சர் எல்லாருக்கும் அனுப்புறாங்க. ஐ டோன்ட் நோ த ஏஜ், பட் சரி சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் புதுசாக NHSல இன்ட்ரடியூஸ் பண்ண. இது வந்து NHS இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது டசன்ட் மீன் லைக் ஃபஸ்ட்டு வந்து நைஸ் கைட்லைன்ஸில் இதெல்லாம் அப்ரூவ் பண்ண பிறகு NHS வில் கோ வித். ஸோ இது வந்து ஜஸ்ட் பி அவேர். ஏன்னா இது வந்து நீங்கள் இதுக்காக நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, பட் நீங்கள் நியூஸில் இதெல்லாம் வருதுனாக்க நியூஸ்லலாம் டாப் ஹெட்லைன்ஸில் வரும். ஸோ ஜஸ்ட் பி அவேர். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்க ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களை கேட்டாங்கனாக்க it will be easy for you to tell in the interview. இதை தவிர்த்து நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களே மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அது சார்ஜ் லைக் 20 pounds an hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hourக்கு உங்களை சும்மா மார்க்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதிலலாம் இன்றைக்கி எப்படி, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ங்க. இதை வந்து ஐ வில் டெல் யூ as a good tip. தி லாஸ்ட் ஸ்டெப், ஃபர்ம் அண்ட் இன்சூரன்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் வந்து நம்ம எதெல்லாம் கவர் பண்ணோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இஸ் இட் மெடிசன் இஸ் குட் ஒன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு அப்ளை யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம், தென் யூகேட் பார்த்தோம், அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ். த லாஸ்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் அட்மிஷன் இஸ் இந்த ஆஃபர். ஸோ என்ன ஆகும்னாக்க, இன்டர்வியூ முடித்த பிறகு ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் தே வில் கெட் பேக் டு யூ. ஒன் குட் திங் இஸ் தே வில் டெஃபினெட்லி கெட் பேக் டு யூ
ஐதர் வித் எஸ் ஆர் நோ. ஸோ அவங்க எப்படி வருமானாக்க இப்போ வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க தே வில் கம் யூ வித் அ ப்ரொவிஷனல் ஆஃபர். ஸோ ப்ரொவிஷனல் ஆஃபரில் என்ன சொல்லுவாங்கனாக்க வி ஆர் ஹாப்பி டு enroll this person as a candidate, or we are happy to give admission on a condition that you score A star, A, or sometimes A எப்படி வேணா இருக்கலாம். each university is different. இதில் one main thing என்ன நோட்டீஸ் பண்ணணும்னாக்க இந்த இடத்துல தான் இட் பிகம்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். சம் கேசஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்து, உங்களுடைய யூகேட் ஸ்கோர் நல்லா இருந்து, உங்களோட இன்டர்வியூவும் நல்லா இருந்தது, வாட் வி ஆர் வெயிட்டிங் இஸ் ஜஸ்ட் ஆன் தி ஏ லெவல்ஸ்னாக்க யூனிவர்சிட்டி வந்து தே வில் கம் இன் அ வே அண்ட் டெல் யூ ஓகே வி ஆர் ரியலி ஹாப்பி டு கிவ் யூ தி அட்மிஷன். உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியை நீங்கள் ஃபர்ம் சாய்ஸாக போடுறதா இருந்தாக்க we will even reduce our expectations in the A levels ன்னு சொல்லுவாங்க. So this happened for my daughter. So when Tooting St. George Hospital came with the offer, it said, provided you put Tooting St. George as a firm choice, we would only expect you to score A in your A levels அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல be very careful. ஏன்னாக்கா இது வந்து it's a business at the end of the day. Okay, so university also wants good candidates. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வாண்ட்ஸ் குட் யூனிவர்சிட்டி. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனாக்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி எய்ம்டாக இருக்கும். பட் அதர் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ வாண்ட் பீப்புள் லைக் யூன்னும் போது அவங்க இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ பி வெரி ஃபர்ம் இன் தட். ஏன்னா இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறாங்கன்றதுனால யூ டோன்ட் கோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பி ஃபர்ம் வித் யுவர் சாய்ஸ். ஸோ இப்போ என் பொண்ணு வந்து இல்லை எனக்கு யூசிஎல் தான் டாப் சாய்ஸ், வாட் எவர் இட் இஸ் ஐ வில் கோ வித் யூசிஎல். ஸோ அதனால அவள் யூசிஎல்ல ஃபர்மாக போட்டால் இது வந்து இன்சூரன்ஸாக போடலாம். ஸோ ஏன் ஃபர்ம் இன்சூரன்ஸ்னா ஃபர்ம் கிடைக்கல அப்படின்னாக்க இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் இருந்ததுனாக்க அதுதான் இந்த 2 ஆப்ஷன். ஸோ 5 அப்ளிகேஷன்ல யூகாஸ்ல 5 யூனிவர்சிட்டிஸ்ல 1 வந்து நான் மெடிக்கல், பாக்கி 4 மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் போட்டாலும் ஆஃபர் வரும்பொழுது நீங்க 2 தான் கொடுக்க முடியும். யூ ஆர் செலக்டிங் பேசிக்கலி. ஸோ ஒரு ஃபர்ம் ஒரு இன்சூரன்ஸ். ஸோ அதுல வந்து பி கேர்ஃபுல். ஏன்னா நீங்க சரி யூனிவர்சிட்டியில அவங்க குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியை ஃபர்மா போட்டீங்கன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் யுவர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் சப்போர்ட் ஆப்ஷனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து அப்புறம் வந்து ஃபர்ம் வேண்டாம் எனக்கு நல்ல மார்க் இருக்கு நான் இன்சூரன்ஸா போட்ட யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட் நான் அதுக்கு போறேன்னாக்கா தென் யூ ஹேவ் டு கோ வயா கிளியரிங் ப்ராசஸ். அண்ட் லண்டன் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளியரிங் ப்ராசஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யூ மே ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 year அண்ட் ரீடூ தி இயர் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால பி வெரி அதுதான் இந்த தோஸ் ஆர் த ஸ்டஃப் வெரி யூனிக். இங்கே நமக்கு இந்தியா மாதிரி நாட் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் தட் தீஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன். அக்காமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சிட்டி லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே ஒரு பெரிய டிரான்சிஷன். இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லுங்கள். லிவிங் இன் லண்டன். ஸோ இதுக்கு அடுத்தலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் லிவிங் இன் லண்டன். இஃப் யூ ஹேப்பன் டு கெட் லண்டன் யூனிவர்சிட்டி, லிவிங் இன் லண்டன் 2 திங் இருக்குங்க. இயர் 1ல் மட்டும்தான் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு அக்காமடேஷன் கொடுப்பாங்க. அது கூட நீங்கள் வெளில ஹெடாக போடணும், அப்ளை பண்ணணும் அந்த அக்காமடேஷனுக்கு. இல்லைனா யூ வில் there are chances that you'll run out of the places. Year 2லேருந்து you are left on your own. ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து பாருங்கள் எந்த யூனிவர்சிட்டி. ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து பிகினிங்லேருந்தே கிளினிக்கல் இயர்ஸும் பேரலாக பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து நான் கிளினிக்கல் இயர்ஸ்னு பண்ணுவாங்க. நான் கிளினிக்கல் இயர்ஸாக இருந்ததுன்னா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். கிளினிக்கல் இயர்ஸ்க்கு ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலி ஆகஸ்ட்டில் வந்து இங்கே லண்டனில் வந்து பண்ணுவாங்க. அஸ் வி ஆல் நோ லண்டன் இஸ் ப்ரெட்டி டேம் எக்ஸ்பென்சிவ். ஈஸியாக வந்து உங்களுக்கு 1000 pounds கம்மியாக ஆகாது லண்டனில் எங்கே இருந்தாலும் சரி. பட் லண்டன் இஸ் ப்ரெட்டி குட். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஈஸியர். டக்குன்னு போக முடியும். பஸ்ஸும் ரொம்ப வசதியாக இருக்கும். நான் யூசிஎல்ல வந்து கம்ப்ளீட்லி நார்த் லண்டன் பேஸ்டு, கிங்ஸ் காலேஜ் சென்ட்ரல் லண்டன் பேஸ்டு, இது வந்து இம்பீரியல் வந்து கொஞ்சம் வெஸ்ட் கென்சிங்டன் அந்த பேஸ்ட். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். டூட்டிங் சென்ட் ஜார்ஜ் வி ஆல் நோ இட்ஸ் இன் டூட்டிங். பட் டூட்டிங் சென்ட் ஜார்ஜ்லேயே போனால் கூட வந்து அவங்களுக்கு கிளினிக்கல் இயர்ஸ் அவங்கள வந்து சில ப்ராக்டிஸ்லாம் வந்து ஐ நோ பீப்புள் ஈவன் கம் டு லெதர் ஹெட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் தே வில் ஹேவ் டு ட்ராவல்ன்ற மாதிரி இருக்கும். அண்ட்
அண்ட் as I said லெக்சர்ஸ்லாம் கூட ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நடக்கும். ஸோ அதனால் டைமிங் ஹப்பாசார்டாக இருக்கும். டாக்டர்ஸ் அவங்க சம்டைம் அவங்களோட ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு வந்து லெக்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதனால தான் வந்து இட் இஸ் வெரி வெரி நியர்பை. ஹாஸ்பிட்டல்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருந்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. இன்னொன்று மெடிக்கல் பசங்க படிக்கிறவங்க வந்து வி கேனாட் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஏர்ன் அண்ட் ஸ்டடி. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கோர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் அவ்வளோ. இவ வந்து ஒரு தடவை ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது கூட அவங்களே வந்து ஜாபு நீ மெடிசன் படிக்கிற உனக்கு டைம் இருக்காது அண்ட் இட் இஸ் ஒன்லி ஒர்த் தட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் ஸ்டடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சில இடத்துலலாம். அதுவும் நடக்கும். ஸோ அதனால் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு பே ஃபார் குழந்தைங்களுடைய இதுக்கு அகாமடேஷனுக்கு அட்லீஸ்ட். அண்ட் தென் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதை தவிர்த்து NHS டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று எல்லாமே நம்ம தான் பண்ணணும். இங்கே வந்து அகாமடேஷன் பார்த்தோம்னாக்கா அவங்க ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு ஆர்கியூ பண்ணி ரெண்ட்டை குறைக்கிறதுலேருந்து இதுக்கு யூ கேன் அப்ளை ஃபார் எக்ஸம்ஷன் ஃபார் கவுன்சில் டேக்ஸுங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கவுன்சில் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு யூ வில் ஹேவ் டு ரைட் இட் டு த பர்டிகுலர் கவுன்சில் அண்ட் கெட் தட் அப்ரூவல். அப்போ வந்து உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸை வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க. அண்டு ஜென்ரலாக ஆல் இன்க்ளூசிவ் அகாமடேஷன் கிடைக்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் இன்க்ளூசிவ் ஐ மீன் ரெண்ட்டு, யுவர் இன்டர்நெட், யுவர் கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்த்து. தட் இஸ் வாட் இஸ் கால் ஆல் இன்க்ளூசிவ். அந்த மாதிரி அகாமடேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. UCL பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் சென்டர் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸ்டூடெண்ட் சென்டர்ன்றது அவங்களுடைய காமனாக படிக்கிறதுக்காக ஒரு பெரிய பில்டிங். அது இட்ஸ் அப் நியர் ஹியூஸ்டன் ஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபெசிலிட்டி. எல்லா UCL பசங்களும் அங்கே படிப்பாங்க. 24/7 365 days a year that will be open, always available for university, very secured as well. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் ஆகட்டும், ஹீட்டிங் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி பார்த்துக்கிறது. ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படிப்பாங்க. ஸோ பை த டைம் நீங்கள் நைட்லாம் பார்த்தீங்கன்னா 12 o'clock 1 o'clock 2 o'clock சம்டைம்ஸ் ஆல் த்ரூ த நைட்டும் படிப்பாங்க பசங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். என்னடா நைட்டெல்லாம் வெளியில் இருக்காங்களேன்னா இல்லை. அதனால தான் இட் இஸ் வைட்டல் தட் இஸ் they stay near that accommodation, it becomes easier. அதுதான் லிவிங் இன் லண்டன் பொறுத்த வரைக்கும். I will tell. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஷேர் பண்ணின பல விஷயங்கள் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல் ரெஃபரன்ஸாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஜெயா. Thank you so much Bharati, and I wish every single child and the parent a very good luck, best wishes. As I always say, there is never a right or wrong answer in the interview. Be confident, be cheerful, and you will rock it. I wish to see as many as Indian doctors as possible. All the best children. லண்டன்ல மருத்துவ படிப்பு பற்றிய தெளிவான பார்வையை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கும்னு நம்புறோம். அதோட மெடிக் போர்ட்டலோட லிங்க் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி பேசணும். அதையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. அடுத்து வரப்போற சோஷியல் டாக்ஸ்ல 11+ எக்ஸாம் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.